ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராமத்து பொண்ணு பிரியா. இந்த வீடியோவில் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. நைட்டு பெற ஊற்றுன தயிர் இருக்குங்க. சூப்பராக தயிர் துவஞ்சிருச்சு. இப்போ அடிக்கிற வேலைங்க ஒரு 3 to 4 மணி நேரம் பெற போட்டு வச்சா போதுங்க. தயிர் சூப்பராக ரெடி ஆயிடுதுங்க. அதுக்கு மேலே விட்டோம்னா தயிர் ரொம்பவே புளிச்சு போயிடுதுங்க. சந்தைக்கு போய் 2 வாரமாட்டம் ஆகுதுங்க. காய் ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு. இன்றைக்கி பீட்ரூட் மட்டும்தாங்க இருந்துச்சு. காலையில் பீட்ரூட் பொரியல் செஞ்சுட்டு ஈவினிங் போல் சந்தைக்கு போய் காய் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு பீட்ரூட் பொரியல் செஞ்சிட்ருக்கேங்க. நம்ம வீட்டு குட்டீஸ்க்கு பீட்ரூட் பொரியல்னால் ரொம்ப பிடிக்குங்க. தேங்காய் திருவி போட்டு லைட்டாக அந்த தண்ணியை சுண்டிருந்தோம் ஆஃப் பண்ணிடலாங்க. காலையில் எழுந்து வாசல் கூட்டும் போதே விறகடுப்பில் சாப்பாடு வச்சு விட்டுட்டேங்க. சாப்பாடு சூப்பராக வெந்துருச்சு. வடித்து கொண்டாந்து எடுத்து உள்ளே வச்சாச்சுங்க. சாப்பாடு பாருங்கள் நல்லா சுட சுட ஆவி பறக்க இருக்குது. பாப்பாவுக்கு இன்னும் பேபி ஸ்கூல்லாம் லீவ் இல்லைங்க. இன்றைக்கும் ஸ்கூல் இருக்குது. பாப்பாவெல்லாம் ஸ்கூல் கிளப்பி விடணுங்க. விறகடுப்பில் சாப்பாடு செய்யும் போதேங்க வாசல்லாம் கூட்டி தண்ணியெல்லாம் தெளித்து விட்டாச்சு. வெளியே வேலையெல்லாம் சுத்தமாக முடிஞ்சிருச்சு. இன்னும் வீட்டுக்குள்ளே கிச்சனில் மட்டும் கொஞ்சம் வேலை இருக்குங்க. எங்கள் வீட்டுக்காரருக்கு இந்த வாரம் ஆஃப் நைட் ஷிஃப்ட்டுங்க. மதியம் ஒரு 1 மணிக்காட்டு கிளம்புவார். நைட்டு ஒரு 10:30 வருவாருங்க. காலையில் ஒரு 7 மணிக்காட்டு எழுந்திரிச்சு வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த வாழை மரத்தில் எக்ஸ்ட்ரா பட்டையெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் சுத்தமாக அறுத்து விட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. வாழைத்தை அறுத்துட்டு அந்த வாழை மரம் இருக்கு இல்லைங்களா, அதை பாதியில் வெட்டி விட்டு அதெல்லாம் பாதி அப்படியே நிற்கிதுங்க. அந்த மரத்தெல்லாம் அடியோடு வெட்டி விட்டு அதெல்லாம் தூக்கி போடுற வேலையெல்லாம் மாமா பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம வாசலுக்கு முன்னாடி வாழை மரம் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு பப்பாளி செடி இருந்துச்சுங்க. அந்த பப்பாளி செடியில் பப்பாளிக்காய் சூப்பராக காய்ச்சிட்டு இருந்துச்சு. நிறையா பப்பாளிக்காய் வச்சுருங்க. கொஞ்சம் வயசாயிடுச்சு மரத்துக்கு, அதனால் தலைவில் ஃபுல்லாக கருகி போச்சுங்க. அந்த மரத்தையும் மாமா வெட்டிட்டாங்க. வாசல் கூட்டுற வேலை, சமையல் வேலை எல்லாமே முடிச்சாச்சுங்க. ஆனால் நைட் எடுத்து போட்ட இந்த பெட்ஷீட்டு, தலகாணி இதெல்லாமே எடுத்துகிட்டு போய் உள்ளே மடித்து வைக்கணுங்க. பாப்பாவுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பாப்பாவை ஃபஸ்ட்டு ஸ்கூல் அனுப்பிச்சி விட்டலான்னு பாப்பாவெல்லாம் குளிக்க வச்சுங்க. தலையெல்லாம் சீவி விட்டு சாப்பாடெலாம் ஊட்டி விட்டு பாப்பா ஸ்கூல் கிளப்பியாச்சு. பாப்பா குட்டி பையன் எல்லோரும் சூப்பராக கிளம்பிட்டாங்க. அவங்க அப்பா மார்னிங் வீட்டில் இருக்குங்க. பாப்பாலாம் கூட்டிகிட்டு போய் விட சொல்லி பயங்கரமாக ராவடி பண்ணாங்க. சரி நானே கூட்டிகிட்டு போய் விடுறேன்னு மாமா கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஃப்ரிட்ஜில் காய் இல்லைன்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற இது மாதிரி வாழைப்பூலாம் நம்மளுக்கு கண்ணில் படவே படாதுங்க. காய் கடையில் காசு போட்டு வாங்கினா தான் நம்மளுக்கு வாங்கின மாதிரியே இருக்கும். அது மாதிரியே நம்மளுக்கு மைண்ட் தாட் பழகிடுச்சு. நம்ம வீட்டுக்கு வெளியே பார்த்தோம்னா ஏதாவது ஒரு காய், ஏதாவது ஒரு குழம்புக்கு கண்டிப்பாக இருக்குங்க. அதை ஆனால் நம்ம யூஸ் பண்ணிக்கவே மாட்டோம். பாப்பா ஸ்கூல் போனதுக்கப்புறம் எடுத்த பொருள் எடுத்த இடத்துல வச்சுட்டுங்க. வீட்டில் சுத்தமாக கூட்டி முடிச்சாச்சு. இன்னும் இந்த புளியில் கொட்டை எடுக்காத இருக்குங்க. அதை ஒரு நாளைக்கு எடுக்கணும். நானும் மாமாவும் சங்ககிரி கிளம்பிட்டுங்க. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ஹேண்ட்பேக்கில் ஒரு பெரிய பாட்டில் வழியாக தண்ணி கொண்டு போகிறோம். நிறைய பொருளெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குங்க. சரி சங்ககிரி போய் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். பாப்பாவெல்லாம் வெயிலில் கூட்டிகிட்டு போக முடியாதுங்க. அதனால் பாப்பாவுக்கு லீவ் வர்றதுக்குள்ளே என்னென்ன பொருள் வேணுமோ அதெல்லாம் வாங்கி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு சங்ககிரி வந்தாச்சுங்க. இந்த கடையிலங்க எல்லா வகையான சிறுதானியங்களும் வச்சுருப்பாங்க. பயிர் வகைகளும் எல்லா குழம்புக்கு யூஸ் பண்ணுற எல்லா பயிர் வகைகளும் இந்த கடையில் இருக்குங்க. அரிசியும் அதே மாதிரி தாங்க. சாமை, குதிரைவாளி, மூங்கில் அரிசின்னு சொல்லிட்டு எல்லா வகையான அரிசியும் வச்சுருக்காங்க. இந்த கடையில் ஹோல்சேலாகவும் இருக்குங்க. நம்மளுக்கு தேவையான பொருள் வேணாலும் கொஞ்சம் கொஞ்சமாகவும் வாங்கிக்கலாம். எல்லா பொருளும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வச்சுருப்பாங்க. இந்த கடையில் உளுத்தம் பருப்பு குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க. கடையில் வாங்குறத விட இந்த உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டாலும் இட்லி நல்லா சூப்பராக வருங்க. தேவையான பொருள் எல்லாமே வாங்கிட்டு இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு புதுசாக ஒன்று ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு மாமா கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கடைக்கு வந்தாச்சுங்க. கிரில் சிக்கன் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு மாமா கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. எனக்கெலாம் வேணாம், நான் சாப்பிட்டதே இல்லைன்னு சொன்னேன். இல்லை சூப்பராக இருக்கும், வாங்கிட்டு போகலாம், ஒரு டைம் சாப்பிட்டு பாரு, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருன்னு சொல்லிட்டு மாமா கடைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. சரி வீட்டுக்கு வாங்கிட்டு போயிடலாம், பாப்பாவும் சாப்பிடுவாங்கல்லன்னு சொல்லிட்டு எல்லாம் பார்சல் பண்ணியாச்சுங்க. இந்த கடையில் காலையில் அப்போ தாங்க ஃப்ரெஷ்ஷாக போட்டு வச்சுருந்தாங்க. நாங்கள் ஒரு 11 மணி 11:30 வாக்கில் வாங்கிட்டு வந்திருந்தோம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க. வீட்டுக்கு கொண்டாந்ததும் மாமா உடனே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி வச்சிட்டாங்க. கடையிலேயே கட் பண்ணி தர சொல்லி வாங்கிட்டு வந்தாச்சுங்க. மாமா அதுக்கு முன்னாடியே சாப்பிட்ருக்காங்களாம்மா. நான் இந்த வரைக்கும் சாப்பிட்டதே இல்லைங்க. சாப்பிட்டு பார்த்தேன், டேஸ்ட் நல்லா சூப்பராகவே இருந்துச்சுங்க. நான் தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். பண்ணைக்கோழியெல்லாம் அதிகமாக சாப்பிடக்கூடாதுங்க. இருந்தாலுமே அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியல. அதனால் ஒரு நாள் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேங்க. பண்ணைக்கோழி அதிகமாகலாம் எடுத்துக்க மாட்டோம். ஏதோ மந்த்லி ஒன்ஸ் எடுத்துக்குவோங்க. சங்ககிரி போயிட்டு வாங்கிட்டு வச்ச பொருள் எல்லாமே எடுத்து வச்சிட்ருக்குங்க.
உளுத்தம்பருப்பு 1 கிலோ, கொள்ளு 1 கிலோங்க, சுண்டல் 1 கிலோ வாங்கிட்டு வந்திருந்தேங்க. அதுக்கப்புறம் கம்பு வந்து ஒரு 3 கிலோ வாங்கிட்டு வந்திருந்தேங்க. அடிக்கிற வெயிலுக்கு கம்மன் சாப்பாடு செய்யலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம். பாப்பா வந்துட்டாங்க ஸ்கூல்லேருந்து, மதியம் கொஞ்சம் நேரமாகவே வந்துட்டாங்க. வந்ததும் பாப்பா சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன குட்டீஸ்க்கெலாங்க இது மாதிரி பிராய்லர் கோழிலாம் அதிகமாக கொடுக்கக்கூடாதுங்க. நம்ம வீட்லேயுமே இது மாதிரிலாம் அதிகமாக வாங்கி தர மாட்டோம். மாதத்துக்கு ஒரு டைம் இல்லைனா 2 மாதத்துக்கு ஒரு டைம் தாங்க இது மாதிரி பிராய்லர் கோழியில் ஏதாவது ஒன்று செய்வோம். கடையிலையும் ஏதாவது வாங்கிட்டு வருவோம். மோஸ்ட்லி குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டில் நாட்டுக்கோழி வளர்த்துறீங்களா அதுலேயே செஞ்சு கொடுத்துருவோங்க. கிரில் சிக்கனுங்கிறதே இப்போ தாங்க நான் ட்ரை பண்ணுறேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இதுக்கு முன்னாடிலாம் சாப்பிட்டதே இல்லை. சரி அது எப்படி தான் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லி ட்ரை பண்ணேங்க. எங்கள் வீட்டில் எல்லாமே நான்வெஜ் சூப்பராக சாப்பிடுவோம். ஆனால் இது மாதிரி இதெல்லாம் ட்ரை பண்ணதே இல்லை. இன்றைக்கி தாங்க ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம். டேஸ்ட் நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. குழந்தைங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. குழந்தைங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் குழந்தைங்க கூட பேசிகிட்டு இருந்துட்டுங்க ஆட்டுக்கட்டி தரைக்கு வந்து வந்திருந்தேங்க தண்ணி போட்டு விடுறதுக்காக. ஆட்டுக்கட்டி தரைக்கு பக்கமாக அந்த வாழை செடி வந்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த வாழைத்தார்லேருந்து வாழைப்பழம் வந்து பழுத்துருச்சு. அதை வந்து வெட்டி வைக்கலாங்கிறதுக்காக நான் மாமா வந்திருக்கேங்க. கம்பி வேலைக்கு அந்த சைடு வந்து தார் இருக்குங்க, இந்த சைடு வந்து மரம் இருக்குது. இந்த சைடு ஒருத்தர் பிடிக்கணும், அந்த சைடு ஒருத்தர் வெட்டணுங்கிற மாதிரி இருந்துச்சுங்க. தார் வந்து நல்லா பெருசாக இருந்துச்சுங்க. அதை வந்து வெட்டி விடுறதுக்கு நான் ரொம்ப ஹைட்டாக உள்ள நானே வெட்டி விட முடியல. இந்த சைடு தாங்கி பிடின்னு சொன்னாலுமே தார் ரொம்ப பெருசாக இருக்குது, கீழே விட்டுருவேன் மாமா, நான் என்னால் முடியாதுன்னு சொன்னேன். மாமா இந்த சைடு வாழை மரத்தை வெட்டி விட்டுட்டுங்க லைட்டாக தாங்கி பிடிச்சிட்டு இருந்தேன். இந்த சைடு மாமா வரவே என்னால் முடியல மாமா, கீழே விட்டுருனான் இருக்குது, பயமாக இருக்குதுன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருந்தேன். எப்படியோ ஒரு வழியாக மாமா வந்து தாங்கி பிடிச்சி வெட்டி வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் ஆட்டுக்கட்டி தரைக்கு வந்துங்க. ஆட்டுக்கட்டி தரையெல்லாம் ஃபுல்லாக கூட்டி முடிச்சதுக்கப்புறம் நம்ம காட்டில் சோளத்தட்டு இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் அறுத்து ஆட்டுக்கெல்லாம் போட்டாச்சுங்க. அவங்க ஆயா வந்து ஸ்கூட்டியில் வந்திருந்தாங்க. ஸ்கூட்டிலேயே பால் வாங்க போகலான்னு சொல்லிட்டு பாப்புக்குட்டி, குட்டி பையன் எல்லோரும் வந்துட்டாங்க. சரி போகலான்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து கிளம்பியாச்சுங்க. பால் வாங்க போகிற மாதிரி இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி நான் மட்டும் போக மாட்டேங்க. நம்ம வீட்டு 3 குட்டீஸும் சேர்ந்து தாங்க கூட்டிகிட்டு போகணும். அவங்களுக்கு அப்படி போய் கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு வர மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப ஜாலியாக இருக்க மாட்டிருக்குங்க. வண்டி எடுத்தால் போதும் உடனே எல்லோரும் தொத்திக்கிறாங்க. பால் வாங்க போகும்போது லைட்டாக வெளிச்சமாக இருந்துச்சுங்க. இப்போ வீட்டுக்கு வரும்போது பாருங்கள் எந்த அளவுக்கு இருட்டாயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க, ஒரு 5 நிமிஷம் தான். போயிட்டு வரங்காட்டி நல்லாவே இருட்டு கட்டிக்கிச்சுங்க. நாங்கள் ஈவினிங் பால் தாங்க வாங்குகிறோம். பால் வாங்க போகிற மாதிரி இருந்தால் 4 மணிலேருந்து ஒரு 5:15க்குள்ளே போனோம்னா பால் வாங்குகிற வீட்டில் எல்லாருமே வீட்டில் இருப்பாங்க. அதுக்கு மேலே போனோம் நாங்கள் எல்லாம் காட்டுக்கு போயிடுவாங்க. அவங்க வரத்துக்கு 6:00லேருந்து 7 மணிக்கு மேலே ஆயிருங்க. அதனால நாங்கள் போகிறப்ப எப்பயுமே ஒரு 6:30 7 மணிக்கு பக்கமாகவே ஆயிருங்க. பால் வாங்குகிற தாத்தா வீட்டில் முருங்கை மரம் இருக்குதுங்க. அதனால் முருங்கைக்கீரை ஒடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் எலுமிச்சை மரமும் இருக்குது. எலுமிச்சை பழமும் பறிச்சுட்டு வீட்டுக்கு வந்து வந்தாச்சுங்க. வந்ததும் பால் காய வச்சுட்டுங்க சாப்பாடு வைக்கிறதுக்காக அரிசி தண்ணியில் போட்டு போயிருந்தேன். வந்து சாப்பாடு வச்சாச்சு. காலையில் வச்ச பீட்ரூட் குழம்பு வந்து இருந்துச்சு. கூடவே பருப்பு கொஞ்சமாக சாம்பார் மாதிரி வச்சுங்க எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டுட்ருக்கோம். நம்ம குட்டி பையனுக்கு வந்து நல்லா வயிற்று பசி ஆயிடுச்சு. அவனே வந்து அள்ளி சாப்பிட்டுட்ருக்கான். பார்க்கும்போதே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுங்க. குழந்தைங்க வந்து அள்ளி சாப்பிட்றதே தண்ணி ஆசையாக இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதை பார்க்கும்போது. பாப்பா 2 பேரும் மேலே ஏறி உட்காந்துட்டு விளாண்டுட்ருக்காங்க. மாமா வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. நானும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து சந்தைக்கு போயிருந்தேங்க. தம்பி வந்திருந்தான். தம்பி கூட வந்து சந்தைக்கு போயிருந்தேன். காயெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. இந்த ட்ரே ஃபுல்லாக காய் இருக்குங்க. காய், கீரை எல்லாமே இதில் தான் போட்டு வச்சுருக்கேன். சந்தைக்கு போயிட்டு வந்துட்டோம்னாவே காய்க்கு வந்து பஞ்சமே இல்லைங்க. எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள். ஒரு 10 நாளைக்காட்டும் இந்த காயெல்லாம் தாங்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, டாட்டா பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.